ஒரு நாள் ஒரு நரி காட்டுக்கு நடுவுல இருந்த ஒரு நெசவாளனோட வீட்டுக்கு வந்தது. அது அங்க ஒரு பெரிய தொட்டிய பார்த்துச்சு. நரிக்கு ரொம்ப பசியா இருந்தது. அதனால அந்த டப்புக்குள்ள அதுக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்கும்னு நினைச்சது. ஆனா அங்க சாப்பாடு எதுவுமே இல்ல. ஆனா ஒரு வினோத நிறமான தண்ணி இருந்தது. அது சாயம் பூசுறதுக்காக நெசவாளர்கள் பயன்படுத்துறது. ஆனா நம்ம நரிக்கு அத பத்தி தெரியாது. அதனால அது தொட்டிக்குள்ள எட்டி பார்த்து தவறி போய் தொட்டிக்குள்ள விழுந்துருச்சு. அந்த நரி தான் நீல நிறமா மாறிட்டத ரொம்ப அவமானமா நினைச்சது. அதோட பிரதிபலிப்ப ரொம்ப சோகமா பார்த்துச்சு. அடக்கடவுளே, காட்டுல இருக்கிற எல்லா மிருகமும் என்ன பார்த்தா சிரிக்குமே. திடீர்னு அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஆனா இதையே எனக்கு சாதகமா ஆக்கிப்பேன். இந்த கலர் தான் சிறந்த தலைவனா இருக்கிறதுக்கு அடையாளம்னு சொல்லிடுவேன். எல்லாரும் பயந்து எனக்கு ஒரு ராஜா மாதிரி மரியாதை கொடுப்பாங்க. அந்த நரி கர்வத்தோட காட்டுக்குள்ள போய் மத்த மிருகங்க கிட்ட அந்த இந்திரனே என்ன உங்களுக்கு எல்லாம் தலைவரா நியமிச்சுட்டாருன்னு சொல்லுச்சு. அதுக்கு இந்த நீல கலரை தான் அடையாளமா கொடுத்திருக்காங்க. அதுக்கு கிடைச்ச புது பதவிய நரி ரொம்ப விரும்புச்சு. நரி ரொம்ப சந்தோஷப்பட்டது. தான் செய்யறது தப்புன்னு நரிக்கு தெரிஞ்சாலும் மத்த மிருகங்க கிட்ட உண்மைய சொல்லாமவே இருந்தது. நரி ரொம்ப திமிரு பிடிச்சதா மாறிடுச்சு. அது தன்னுடைய மந்திரிகளை நியமிக்கும் போது தன்னை விட பெரிய மிருகங்களான சிங்கம், புலி போன்ற மிருகங்களை நியமிச்சது. இத பார்த்து மத்த நரிகளுக்கு கோபம் வந்தது. அவனை யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அவனும் நம்மள மாதிரி ஒருத்தன் தானே. அவனா இல்லாம மாறி நடந்துகிட்டதுக்கு அவனுக்கு பாடம் கத்து கொடுப்போம். ஒரு நாள் ராத்திரி நரி அதோட மந்திரிங்க கிட்ட ஆலோசனை நடத்திக்கிட்டு இருந்தது. அப்ப தூரத்துல ஒரு நரி ஊழவிடுறது அதுக்கு கேட்டது. அத கேட்டு சந்தோஷப்பட்ட நரி எதை பத்தியும் யோசிக்காம பதிலுக்கு இதுவும் ஊழவிட்டது. அப்ப அங்க இருந்த கரடி, புலி, சிங்கம் எல்லாருமே இது ஒரு சாதாரண நரிதான் தங்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க எல்லாரும் கோபத்தோட நரிய நெருங்கினாங்க. அந்த கொடூரமான மிருகங்க நரிய உடனடியா கொன்னுடுச்சுங்க.